நந்துவின் தந்தையே நேரில் வந்து அழைத்துச் செல்வதாய் சொல்லவும் ஆருவும் அணுவும் அவர்கள் கூடவே போவதாய் முடிவு செய்தனர். அதன்படி காரில் பேச்சும் சிரிப்புமாக ஊர் வந்ததே தெரியவில்லை. நந்துவை ஒரு வாரம் கழித்து அனுப்புவதாய் பாஸ்கரன் ஒப்புக்கொண்டதும் தான் அவர்களை திருமங்கலத்திற்கு போகவே ஆறு குடும்பத்தினர் அனுமதித்தார்கள். சொன்னது போலவே நந்து ஒரு வாரம் அவர்கள் வீட்டில் வந்து தங்கி சென்றாள். பாஸ்கரனுக்கு தனது மகளிடம் ஏதோ மாற்றம் தெரிவது போல் இருந்தது. இயல்பாகவே பயந்த சுபாவம் உடையவள். அதனால் காலேஜ் எக்ஸாம் பற்றிய பயமாய் இருக்கும் என்று விசாரித்தவர் மகள் அப்படி எதுவும் இல்லை என்று விட்டு அவர் மடியில் படுத்து கொள்ளவும் சற்று கலங்கியவர் உடனே நளினியிடம் பேசியவர் அவர் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் தான் பார்த்து கொள்வதாய் சொல்லவும் சற்றே நிம்மதியானார். லீவ் முடிவதற்கு இன்னும் 3 நாட்களே இருக்கும் பொழுது தன்னை தேடி வந்த மகள் தயங்கி தன் அருகில் நிற்பதை பார்த்த அணுவின் தந்தை, அட என்ன ஆச்சரியம், அணுக்கு என்ன ஆச்சு? அவள் முகம் யோசனையுடன் இருக்கவும், என்னடா எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, ஏன் தயங்கிற என்றார். நாம் மாடிக்கு போகலாமாப்பா, உங்ககிட்ட தனியாக பேசணும் என்றார். சரி என்று மாடிக்கு சென்றவர் அங்கு போட்டியிருந்த சோபாவில் அமரவும் அவருக்கு கீழே அமர்ந்து அவர் மடியில் தலை வைத்து கொண்டவள், அப்பா எனக்கு இது சரியா தப்பான்னு தெரியலப்பா என்று ஆரம்பிக்க, எதுடா? எனக்கு கதிர் மேலே, கதிர் என்னோட சீனியர், ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்ன யோசித்தாலும் அவனோட ஞாபகத்தில் தான் முடியுதுப்பா. கண்ணை மூடினா அவன் முகம்தான் டக்குன்னு மனசில் வருதுப்பா. இட்ஸ் குவைட் டிஸ்டர்பிங் மீ டாடி. இதுதான் காதலாப்பா இல்லை இன்ஃபேக்சுவேஷனா? லீவு முடிஞ்சு எப்படா அவனை பார்ப்பேன்னு இருக்கு. என்னப்பா ஷாக்கிங்காக இருக்கா? சற்றே கவலையுடன் கேட்டவளை புன்முறுவலுடன் ஏறிட்டு பார்த்தவர், குட்டிமா நீ தனியாவான்னு சொன்னப்பவே இப்படித்தான் இருக்கும்னு கெஸ் பண்ணேன். இது இன்ஃபெக்ஷனா லவ்வான்னு சொல்கிறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இல்லை வருஷங்கள் தேவைப்படலாம். இப்போதைக்கு அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு என்ன ரீசன் தெரியல. பட் யூ ஹேவ் டு வெயிட். அஸ் ஏ ஃபாதர் உனக்கு சில விஷயங்களை நான் புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அணுக்குட்டி, சில பேரை பார்க்குறப்ப இவங்களோட இருக்கிற நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைப்போம். சில பேரோட மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும்னு தோணும். ஆனால் யாரோ ஒருத்தரை மட்டும்தான் அவங்க இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுன்னு தோணும். அப்படி தோன்றவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னராக வர முடியும். ஸோ உனக்கு அந்த மாதிரி எப்போ தோணுதோ அப்போ வந்து அப்பா கிட்ட சொல்லு, மீதியை அப்பா பார்த்துக்கிறேன் என்றார். நான் தப்பான பையனை சூஸ் பண்ணிடுவேன்னு பயம் இல்லையாப்பா என்றார். அவளையே பார்த்தவர், உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குடா, ஆனாலும் நீ அதை ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது. காலேஜில் அணுவோட அப்பான்னு நான் பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் நீ நடந்துக்கணும் என்றான். கண்டிப்பா என்று உறுதி கூறியவள் வழக்கமான குறும்பு தலை தூக்க, இவ்வளோ டைலாக் பேசுறதுக்கு ஒழுங்கா படின்னு சொல்லியிருக்கலாம் என்றான். உன்கிட்ட அதை சொல்ல தைரியம் இருந்தால் நான் ஏன் இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறேன் என்றார். அப்பா என்று கத்தியவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு சிரித்தவர் கண்களில் கவனம் இருந்தது. காலேஜ் லீவு முடிந்து வந்தாலும் வந்தார்கள். பசங்களின் பாச பிணைப்பில் காலேஜ் மூழ்கி போனது. 1 மாத லீவில் கவினின் கால் முற்றிலும் குணமாகி பழையபடி ஆகிவிட்டான். மாப்பிள்ளை மச்சான் என்று ஸ்லோ எமோஷனில் ஓடி வந்து கட்டி கொண்டவர்களை போராடி ஆறு பிரித்து விட்டார்கள். டேய் பப்ளிக் பப்ளிக் என்று அணு கூற, சோ வாட், எங்கள் பாசத்தை யாராலையும் அணை போட முடியாது என்று சிவாஜி போல் எக்கி எக்கி கூறியவன், ராஜா அழாதடா என்று செல்வாவின் வராத கண்ணீரை துடைத்து கோட்டை பிழிந்து உதறினான். மாப்பிள்ள உன்னை பார்க்காம சோரே இறங்கடா என்று அருண் ஃபீலிங்ஸை காட்ட, அப்படியா என்று அவனை அனைவரும் ஏற இறங்க பார்த்தவுடன், அதாவது டிஃபன் பீஸா பர்கர்னு சாப்பிட்டேன்னு சொன்னேன். சிரித்து அவன் சமாளிக்க, எங்க பீஸா பர்கர் உங்கள் கொங்கராயம்பட்டியில் இருக்கும். ஆமாம் ஜெனி எங்கடா காணாம் என்று பேச்சை மாற்ற அருண் கூற, அவள் தனியாக ஒரு ஓரமாய் நிற்பதை பார்த்தவன் அருணை பார்த்து, மங்குனி அருணாரே, உன்னை வந்து கவனித்துக் கொள்கிறேன் என்று விட்டு ஜெனியை நோக்கி சென்றவன் திரும்பி அணுவை பார்த்து, எஸ்காட் ஜான் என்றான். யாருக்கும் தெரியாமல் உதட்டை மட்டும் அசைத்து, மவனே மாமி வேலையா பார்க்க வைக்கிற, போய் தொலை, ஜெனிக்காக பார்க்கிறேன் என்று முறைத்தபடியே தலையை உருட்டினாள் அணு. ஜெனியிடம் சென்றவன் அவள் அருகில் வரவும் டென்ஷன் ஆவதை உணர்ந்து, கூல் ஜெலோ, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆற ஃப்ரெண்ட்ஸ் என்று கையை நீட்ட அவனை நிமிர்ந்து பார்த்தவர், இல்லை
எப்போ நீ வேற மாதிரி நினைச்சியோ இனிமே என்னை உன்னால் ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்க முடியாது. அப்படி சொன்னால் அது பொய்யா தான் இருக்கும் என்றால் தீர்மானமாக. முகத்தில் புன்னகை விரிய, ஏ டியூப்லைட்டு சீக்கிரம் ஆன் ஆயிடுச்சே, நீ இந்தளவு தெளிவாக இருந்தாலே போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன் என்றான் இலகுவாக. என்ன பார்த்துக்கிறேன்? எங்கள் அப்பாவை அன்னைக்கு பார்த்தேல, இன்னைக்கு ஜான் லீவு, இல்லைனா நீ இருக்கிற பக்கமே வந்திருக்க மாட்டேன். இங்கே பாரு கவின், எங்கள் அப்பா எந்த காலத்துலேயும் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். அதனால் மற்றதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் என்றால் சின்ன குழந்தைக்கு விளக்குவதை போல. அப்போது இப்போ பிரச்சனை உங்கள் அப்பா தான், உனக்கு ஓகே தான் கரெக்டா? நான் அப்படி சொன்னேனா? பின்ன இங்கே பாரு, நீ எதையும் இப்போ யோசிக்காத, எப்போவும் போல இரு. நான் உன்னை எஸ்ன்னு சொல்லுன்னு கட்டாயப்படுத்தல, நோன்னு சொல்லாதன்னு மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கும் ஒன்றும் அவசரம் இல்லை. என்னால் உனக்கு எப்போவும் ஒரு கஷ்டமும் வராது, வரவிடவும் மாட்டேன். எனக்கு எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும். எனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணாத என்று விட்டு விறுவிறுவென்று சென்றான். நீ இப்படி பேசுவதெல்லாம் என்னால் உன்னை வேண்டாம்னு சொல்ல முடியலை என்று மனதினும் நினைத்து கொண்டு அணுவிடம் வந்து சேர்ந்தார் ஜெனி. அக்டோபரில் எக்ஸாம் ஆரம்பிப்பதால் அனைத்து வகுப்பினரும் தியரி, பிராக்டிக்கல் என்று பிஸியாக இருந்தார்கள். 2ஆம் மாடல் எக்ஸாம் முடிந்து ஃபஸ்ட் இயர் அனைவரும் லேபின் வெளியில் பேசிக்கொண்டிருந்தபோது வேகமாக ஆருவை நோக்கி வந்த வின்சி அவளின் கையை பிடித்து இழுத்து அந்த காரிடரின் ஓரத்திற்கு சென்றான். பின்னாலேயே போன கவினை அணு தடுத்து நிறுத்தினான். தூரத்தில் இருவரும் வாக்குவாதம் செய்வது தெரிந்தாலும் ஒன்றும் கேட்கவில்லை. தனியாக வந்ததும் அவள் கையை விட்டவன் தன் இரு கைகளாலும் தலைமுடியை இறுக பற்றி சற்று ஆசுவாசமாகி, முடியல ஆறு, எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நரகமாக இருக்கு வேகத்தோடு பேசியவன் அவள் எனக்கென்னவென்று வேறெங்கேயோ பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்து, உனக்கு புரியலையா? தாங்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறாரு, இப்படியே போனால் ஒன்றில் கூட பாஸ் பண்ண முடியாது என்றவன் அப்போதும் அவள் அவனை வெறுப்புடன் பார்ப்பதை பார்த்து, இதோ இதுதான், இந்த பார்வைதான், அப்படியே நெஞ்சுக்குள்ள கத்திய விட்ட மாதிரி வலிக்குது ஆறு, செய்யாத தப்புக்காக வெறுக்கப்படுறது எவ்வளோ கொடுமை தெரியுமா என்றான் முகத்தில் வலியுடன். என்ன, நீ தப்பே செய்யலையா? அதானே, உங்ககிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் என்றால் உதாசீனமாக. ஒரு கணம் கைகளை அழுந்த மூடி திறந்தவன், அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆறு, சின்ன வயசுலேருந்து என்ன உனக்கு தெரியும் தானே, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என்ன பண்ணுறது, மிருகத்தோட சுயரூபம் நேரம் வர்றப்பதானே வெளியே தெரியுது என்றால் எகத்தாளமாக. தன்மானம் சீண்டப்பட்டு விட கோபத்தில் சிவந்தவன், என்ன சொன்ன, மிருகமா? உன் பின்னாடி இப்படி நாயா அலையிறேல, அதான் இப்போ சொல்கிறேன், நீ என்னோட பழைய ஆறுவே இல்லை. அவ இப்படி மற்றவங்கள வார்த்தையால் குத்தி கிழிக்க மாட்டான். எவ்வளோ திமிரா இருக்கிறவ எனக்கு தேவையில்லை, போடி என்று கையை அவள் முகத்திற்கு நேரே ஆட்டிவிட்டு பாதியாக இருந்த திண்டை ஏறி குதித்து லேபை சுற்றி சென்றான். கோபமும் அவமானமாய் அங்கேயே நின்றவள் அருகில் வந்த அணுவை கோபமாக பார்த்து, பார்த்தியா, இதுதான் அவனோட உண்மையான கேரக்டர், இவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுறியே என்று விட்டு ஹாஸ்டலுக்கு சென்றாள் அணு. ஐயோ வின்சி, பிரச்சனையை பெருசு பண்ணிட்டியே, இதை எப்படி சரி பண்ணுறது என்று கவலைப்பட்டாள் அணு. 2 மாடல் எக்ஸாமுக்கு நடுவில் காலேஜ் டே இருந்தாலும் மக்கள் சளைக்காமல் எல்லா ப்ரோக்ராமிலும் பங்கு பெற்றார்கள். ஃபைனல் இயர் மட்டும் வர முடியாமல் போனது. அதனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் ப்ரோக்ராம் ஏனோதானோ என்று இருந்தது. யாரையும் எதிர்பார்க்காமல் காலேஜ் டே வந்தது. ஆனால் அதற்கு முந்தின இரவு எல்லோரும் அவரவர் ப்ராக்டிக்ஸில் இருக்கும்போது திடீரென்று ஹாஸ்டலிலிருந்து ஒரே சத்தம். கீழே போய் பார்த்தபோது சுபத்ரா ஸ்பிரிட்டை குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தாள் என்று தெரிய வந்தது. நல்ல வேளையாக அவள் குடிப்பதற்கு முன்னரே அவள் ரூம்மேட் அனுமானித்து அவளிடம் இருந்து பறித்து விட்டாள். ஆனாலும் அந்த அதிர்ச்சி மறைய நேரமாகியது. சுபத்ராவை கவுன்சிலிங்காக அழைத்து சென்றார்கள். இதே பேச்சில் பிராக்டிக்ஸ் எல்லாம் பாதியில் நின்று போனது. மறுநாள் நந்துவை தேடி வந்த சந்துரு அவளை தனியாக அழைத்து பேச முற்படுகையில் அங்கு கோபத்துடன் பிரேம் வர சற்றென்று நந்துவை மறைத்தார் போல் நின்றான் சந்துரு. அதில் இன்னும் கோபமானவன், இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏதோ அதிர்ஷ்டத்தில் பொழைச்சிட்டா, இப்போ உனக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கோபத்துடன் சொன்னவனை பார்த்து நிதானமாக, அவள் குணா மாதிரி சாகலையே, உயிரோடுத்தானே இருக்கா என்றான். சந்துருவையே கோபத்துடன் பார்த்துவிட்டு வேறு எதுவும் பேச முடியாமல் பிரேம் சென்று விட்டான். பிரேம் சென்றவுடன் நந்துவிடம் திரும்பியவன் முதல் முறையாக
அவள் முகத்தில் கோபத்தை கண்டான். அவன் அழைக்க திரும்பி பார்க்காமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடன் வந்து நின்று கொண்டான். அவளையே கூர்ந்தவன் அதன் பிறகு அவளுடன் சந்திக்க முயலவில்லை. அவர்களுக்குள் ஒரு பனிப்போர் மூண்டது. ஒவ்வொருவருக்கும் இருந்த தனிப்பட்ட பிரச்சனையால் காலேஜ் டே கடமையே என்று முடிந்தது. 3ஆம் மாடல் எக்ஸாம் முடிந்ததும் அனைவருக்கும் தேர்வு ஜுரம் பிடித்து கொண்டது. எதற்காக படித்தார்களோ இல்லையோ, ஒரு பேப்பர் போனால் கூட 6 மாதம் பின்தங்கிவிடக்கூடிய பிரேக் சிஸ்டம் என்பதால் தன் ஃப்ரெண்ட்ஸை இழந்துவிடக்கூடும் என்பதால் கவனத்துடன் படித்தனர். அதிலும் கவின் அண்ட் கோ விழுந்து விழுந்து உருண்டு உருண்டு படித்ததாக சொல்லப்பட்டது. அவர்கள் ஹால் டிக்கெட் வாங்க வந்த அழகே அழகு. தாடி எல்லாம் சேவ் பண்ண கூட நேரம் இல்லாமல் படித்திருக்கிறார்களாம். வைத்து பழுத்த பழம் போல் நெற்றி முழுவதும் பட்டை போட்டு ஹால் டிக்கெட் விநியோகித்த யோவின் காலில் விழுந்து ஆசி வாங்கி கொண்டனர். சரசரவென்று நாட்கள் ஓடியதே தெரியவில்லை. எக்ஸாம் முடிந்து ரிசல்ட்டும் வந்து லீவு முடிந்து இதோ நந்து மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் செகண்ட் இயரில் காலடி எடுத்து வைத்து விட்டனர். படிப்பில் சற்று மிரளும் செல்வாவையும் எப்படியோ மிரட்டி உருட்டி படிக்க வைத்து தங்கள் கூடவே வர வைத்து விட்டார்கள் கவின் அண்ட் கோ. பழைய ஹவுஸ் சர்ஜன்ஸ் பிரியா விடை பெற்று போக புதிதாக சந்துருவின் பேஜ் ஹவுஸ் சர்ஜன்ஸ் ஆனார்கள். சந்தோஷமாய் பேசி சிரித்து கொண்டு முதல் நாள் கிளாஸுக்கு செல்வதற்கு காத்து கொண்டிருந்தவர்களின் கண் முன்னாடியே அந்த கொடூரம் அரங்கேறியது.